அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? நிச்சயம் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது 11வது ராசியாகும். இந்த கும்பராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் சிறந்தும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதல், தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது என்பது கடினம். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள். தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசி கொள்வார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள். பிறர் நன்றாக வாழ்வதை கண்டு பொறுக்க மாட்டார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள். கிரகங்களின் பலத்துடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் 80 வயதுக்கு மேலும் இருப்பார்கள். பொதுவில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படி செய்வதில் மரபு முறையை பின்பற்றுபவர்களை அதிர்ச்சி அடைய செய்வார்கள். பொதுவாக மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவிற்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள். பொது இடங்களில் மற்றவர்களை போல் இல்லாமல் இயல்புக்கு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள். அதேபோல் காற்றின் அதிபதியான இவர்கள் எல்லோருடனும் நண்பர்களாக இருக்கும் பழக்கமுள்ளவர்கள். இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கமுள்ளவர்கள். உங்களையும் ஆராய்ந்து தான் பின்னர் உங்களுடன் பழகுவார்கள். சில நேரங்களில் மிக சாதாரண விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டுவார்கள். கனவு நிறைந்த எதையும் தீர்க்கமாக பார்க்காத நிலையற்ற பார்வையோடு இருக்கும் வசீகரமான கண்களை கொண்டவர்கள். சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள். ரோமானியர்களை போல செதுக்கிய அங்க அமைப்புகளை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் எளிதில் பாதிப்படையக்கூடிய பிடிவாதமான சுதந்திரம் விரும்பும் மின்சாரம் போன்றவர்கள். இவர்களுடைய சிந்தனைகள் அதிக நீளம் வாய்ந்த ரேடியோ கதிர் போன்ற உடையது என்று பெற்றோர் குழப்பமடையும் அளவிற்கு நிலைமை இருக்கும். பெரிய சமுதாய பொறுப்புகள் அல்லது மிக சாதாரண பொறுப்புகள் என்று எதையும் ஏற்கக்கூடியவராக இருக்க மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் பொறுப்புணர்வு வரும் வரை சில வயதில் எதிர்மறை போக்கை தான் கடைபிடிப்பார்கள். எனவே இவர் தன்னை உணர வைக்கும் செய்யும் சூழ்நிலைகளை உண்டாக்க வேண்டும். அமைதியும் இனிமையும் கொண்ட இவருடைய தோற்றம் திடீரென்று தலைகீழாக போகவும் செய்யும். காற்று, விமானம் போன்றவற்றை இந்த ராசி ஆட்சி செய்யும். எனினும் இவ்விமானம், மின்சாரம் போன்றவற்றை கண்டால் பயம் இருக்கும். இக்குழந்தைகளை வளர்ப்பதும் கல்வி தருவதும் பெரும் பொறுப்பு. நண்பர்களுக்கு உதவுவது விருப்பம் உடையவர்கள். தனது குறிக்கோளை அடைய பிடிவாதமாக இருப்பார்கள். அதாவது சமுதாயத்தில் பெரிய பொறுப்புகள், விஞ்ஞானி, அறுவை சிகிச்சை நிபுணர், பெரிய கலைஞர் போன்று எதிலும் தரமான நிலையை அடையவே முயல்வார்கள். இந்த குழந்தைகள் மழை பெய்யும் போது அதில் நனையவே விரும்புவார்கள். இவருடைய ஆராய்ச்சி மனப்பான்மை ஏதாவது ஒன்று வெற்றிகரமான முடிவை தரும் என்பது நிச்சயம். பொதுவாக இவர்கள் பிறக்கும் போதே நடு வயதிற்குரிய முதிர்ச்சியோடு இருப்பார்கள். இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் ஏதாவது சிந்தனையில் இருப்பதால் செய்ய வேண்டியதை மறந்து ஆசிரியரிடம் திட்டு வாங்குதல், அடிபட்டு கொள்ளுதல் ஆகியவை இயல்பாக இருக்கும். நல்ல அறிவு கூர்மையுடன் என்று பொறுப்பில்லாதவர் என்றும் இரு வேறுபட்ட கருத்துக்கள் பள்ளியிலிருந்து வரும்போது பெற்றோர் குழப்பி போக நேரிடும். உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இவற்றை தராவிட்டால் தேவையற்ற பகல் கனவு காணும் சுபாவம் இவருக்கு வந்துவிடும். மனம் அதிவேகமாக வேலை செய்யும். ஆனால் அந்த அளவிற்கு உடல் வேகம் இருக்காது. அந்த வகையில் இந்த கும்பராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நட்புக்கு ஒரு இலக்கணம் என்றால் அது கும்பராசிக்காரர் தான் இதற்கு பொருத்தமானவர். மற்றவர்கள் மனதை உணர்வு ஊடுருவி பார்க்கும் இவர் தனது உண்மையான உணர்வுகளை வெளியிட மாட்டார். இவர் குழுவாக வேலை செய்வதை விரும்புவார். மனிதர்களிடம் இவர் காட்டும் அன்பு பொதுவானது, உயர்ந்த கொள்கைகளும் அவர் உடனடியாக பதிலளிப்பார். மாற்றம், பிரச்சனைகள், எதிர்பாராத நிகழ்வுகள் நிறைந்து இவருடைய வாழ்க்கை
எனினும் நல்ல அமைதியான மனநிலையை தான் கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு புதிரையும் விடுவிக்கும் வரை ஓய மாட்டார்கள். இந்த கும்பராசியில் பிறந்த ஆண்கள் மிகவும் நல்ல தன்மையோடும் அமைதியாகவும் இருக்கும் இவர் தான் மற்றவர்களால் சுரண்டப்படுகிறோம் என்று எண்ணினால் யாரும் எதிர்பாராத அளவுக்கு எதிர்மறையான செயலில் இறங்குவார். எனினும் தன் வாழ்நாளில் ஒரு பெருமை படத்தக்க நிலையை அடைவது உறுதி. ஒரு சிலர் மனநல மருத்துவரை நாடிய நிலையும் உண்டு. சுகாதாரம் சுத்தம் இவற்றிற்கு மிகவும் முக்கியத்துவம் தருபவர். நுண்ணுயிர்கள் தாங்கிவிடும் என்று பயப்படுவார். தனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டால் ஒவ்வாத பிரச்சனைகள் ஏற்படும் அளவிற்கு இவருடைய மனம் இருக்கும். திருமணத்திற்கு எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு காலம் கடத்த முடியுமோ அவ்வளவு காலம் கடத்துவார்கள். அனைவரிடமும் நல்ல நட்பை வளர்த்து கொள்வார்கள். இவருடைய அகராதியின்படி நல்ல பெண் என்பவள் ஆணிடம் உணர்வு பூர்வமாக எதையும் எதிர்பார்க்காமல் நட்போடு இருப்பவர் என்பதாகும். செயல்களால் தன் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சிக்கல் உள்ளவர். அதேபோல் காதலித்தாலும் திருமணத்தை தள்ளி போடுவதிலேயே குறியாக இருப்பார்கள். எனினும் பல காலம் கடத்தினாலும் திருமணம் செய்து கொள்வார்கள். பொறாமை அதிகம் இல்லாதவர். நாம் நம்பிக்கைக்குரியவர் இல்லை என்று அவர் உணரும்படி நடந்து கொள்ளும் வரை நம்மை முழுமையாக நம்புவார். அது மட்டுமில்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கும்பராசி பெண் காதலில் நம்பிக்கையுரியவராக இருந்தாலும் அதிகமாக ஒட்டுதல் இல்லாமையும் உணர்வுகளில் வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவருடைய பெரிதாக காணப்படும். கும்பராசியில் பிறந்த பெண்கள் உலக விஷயங்களில் இவருக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்டோமே என்றால் இவருடன் நல்ல மகிழ்ச்சியான உறவை தொடர முடியும். இவர் எல்லோருக்கும் உரியவர், ஆனால் யாருக்கும் இல்லை என்ற எண்ணம் உடையவர் ஆவர். கும்பராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பணம் இவருக்கு பெரிதல்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்துக் கொள்வார்கள். தனது சுதந்திரத்தை மதித்து தன்னை விரும்புவோரோடு நல்ல உறவு வைத்திருப்பவர் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண். அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கு நல்ல மதிப்பளிப்பர். ஒரு இடத்தில் மட்டுமே தன்னை கட்டி போடுவதில் விருப்பமில்லாதவர். ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மனித குலத்திற்காக நேரத்தை செலவிடவும் அவருக்கு சுதந்திரம் மிகவும் அவசியம். அரசியல், ஆராய்ச்சி மற்றும் கலைத்துறைகளில் இருந்தால் அவர் நமக்கு பேருதவியாக இருப்பார்கள். சமுதாயத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவை ஏற்படுத்திக் கொள்வதில் இயல்பான திறமையுடையவர் ஆவர். பொதுவாக யாரையும் சந்தேகப்பட மாட்டார். நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனம் உடைந்து போவார். தன் முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பார். திருமணத்திற்கு பிந்திய நேர்மைக்கு புறமான தகாத உறவுகள் இவரிடம் இருக்காது. எனினும் இவர்கள் விவாகரத்து செய்வதும் நிகழும் ஒன்றாகும். அது மட்டுமில்லாமல் நம்மை முழுமையாக ஆராய்ந்து விடுவார்கள். ஆனால் நாம் அவர்களை பற்றி எதுவும் அறிந்து கொள்ள அனுமதி கிடையாது. அவருடைய தோற்றம் நமக்கு புதிராக இருக்கும். இவருடைய உடையணியும் முறை நம்மை அதிர்ச்சி கொள்ளாக்கும். மரபுகளுக்கு எதிரான உடை நடவடிக்கை இருக்கும். பொதுவாக அதிகம் பேசாதவர் போல தோன்றினாலும் சில நேரங்களில் இவரா இப்படி பேசினார் என்று என்ன தோன்றும் வகையில் பேசுவார்கள். இவரை மட்டம் தட்டி பேசாதீர்கள். இது இவரை நீங்கள் அணுக முடியாதபடி செய்துவிடும். இவர்களுடைய ராசி எதிர்காலத்திற்குரியது. ஆரம்பத்தில் தாய் ஸ்தானத்தை கண்டு அஞ்சுவார்கள். ஏனெனில் அது தன்னை கட்டி போட்டுவிடும் என்ற அச்சம் தான் காரணம். தனிமையாக இருப்பது இவர்களுக்கு பிடித்தமானது.